ரைட். இப்போ கவனிங்க. இப்போ கடைசியா இந்த சமநிலை ஒன்று ஏற்படுத்தக்குள்ள என்ன விஷயங்கிறத நான் பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும், இந்த ஒரு உலோகமின் வாயில் மெக்னீசியம் சாலிட் கரைகிறாரு, மெக்னீசியம் 2+ அயன்கள் வீல் படிவடைகிறாங்க. அப்போ ஒரு இயக்க சமநிலையில் என்ன மாதிரியான மாற்றம் வருதுங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கவனி. இயக்க சமநிலையில் எங்களுக்கு இயக்க சமநிலையில் எங்களுக்கு ரைட் இங்கே பௌதிக ரீதியாக எழுதிக்குங்க. முதலாவது என்னன்னா, மெக்னீசியம் சாலிட் கரைதல் வேகத்தில் சர்வசமன், மெக்னீசியம் 2+ அயன்கள் படிவடைதல். இரண்டு இயக்க சமநிலை இல்லைங்க சார். இப்போ இயக்க சமநிலையில் சரி, ஒரு இயக்க சமநிலைன்னா என்ன? இப்போ கேபிகேசி பாடத்திலிருந்துவே நம்ம கதைக்கிறது சமநிலைங்கிற ஒரு வேர்டை. சமநிலைன்னு சொல்கிறது யாதேனும் ஒரு தொகுதியில் முட்டாக்க வீதம் பிட்டாக்க வீதத்துக்கு சமனாக வந்தால் அது இயக்க சமநிலை உள்ள தொகுதி. அந்த முட்டாக்க வீதம் பிட்டாக்க வீதத்தின் வகையில் வேறுபடலாம். உதாரணம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கரைதல் படிதல், வாயுனா நடக்கிற தாக்கம் ஏதாச்சும். ரைட், இது இயக்க சமநிலை. இப்போ ஆக்சுவலாக இங்கே நாங்கள் ரியாக்ஷனை எழுதுனா எப்படி எழுதுறது? நம்ம இப்போ வளமை எழுதுகிற மாதிரி மெக்னீசியம் சாலிட் சமநிலை தாக்கம் மேலும் தாக்கம், மெக்னீசியம் 2+ எக்வஸ் 2 இலத்திரன். இது ஓகே. இதான் உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச அந்த ரியாக்ஷன். சரி, என்ன நடக்குதுன்னு இப்போ 4வது படம் ஒன்று வரையணும்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ ஆக்சுவலாக கவனிங்க, இப்போ இந்த அயன் கொண்ட கரைசலில் கவனிங்க, அயன் கொண்ட கரைசலில் இது கரைஞ்ச பகுதி நடுக்கு, இது வந்து கரைஞ்ச பகுதி. ரைட், உங்களுக்கு தெரியும் அழகா இந்த உலோக கோல் மீது தங்குறது யார்? எங்களுக்கு
இலத்திரன்கள். உலோகக்கோள் மீது தங்குறது யார்? எங்களுக்கு இலத்திரன்கள். அழகாக இப்படி தங்கும். ரைட், கரையிற இடத்துல அந்த இலத்திரன் தங்கும், விடுவிக்கப்படுற இலத்திரன்கள். இந்த இலத்திரன்கள் அதிகமாக உருவாகி மெக்னீசியம் படிய தொடங்கி அதுவும் ஒரு சமநிலைக்கு வரும், கரைதல் படிதல். அந்த நேரம் ரைட், இந்த மெக்னீசியம் 2+ அயன்கள் ரைட் கரைசல் மேற்பரப்பில் அதாவது இந்த உலோக மேற்பரப்பு கிட்ட உள்ள இந்த அயன்கள் ரைட் இந்த உலோக மேற்பரப்பு சூழ்ந்து அழகா அடுக்கப்படும். இப்படி இதை நாங்கள் மின் இரட்டை படைன்னு சொல்றது. இது மின் இரட்டை அடுக்கு இல்லை கணேஷா? அழகா ஒரு பேலன்ஸ்ட் ஒன்று அழகா அடுக்கப்படும். இதை சுற்றி எந்த நேரத்துலையும் இது இருக்காது. நல்ல கரையிற நேரத்தில் இருக்குமா? இருக்காது. நல்ல படிகிற நேரத்தில் இருக்குமா? இருக்காது. கரைதல் படிதல் சமனாக இருக்க நேரம் கண்டிப்பாக இருக்கும். எப்படி? எங்களுக்கு ஒரு அழகான மின் இரட்டை அடுக்கொன்று இந்த இடத்துல என்ன செய்யும்? எங்களுக்கு காணப்படும். மின் இரட்டை அடுக்கொன்று காணப்படும். கணேஷா, அதுதான் இந்த 4வது படம். கரைதல் படிதல் சம அளவு நிகழ்ந்த வண்ணம் இருக்கக்குள்ள இந்த இலத்திரனுக்கு ஏற்ற மாதிரியான அந்த உலோகக்கோளுக்கு பக்கத்தில் உள்ள அயன்கள் அழகாக அதை சூழ்ந்து ஒரு படையாக அடுக்கப்படும். இது மின் இரட்டை அடுக்கு அல்லது மின் இரட்டை படைன்னு சொல்லலாம். இப்படி உருவாகிறது எங்கே மாத்திரமாப்பேன் நாங்கள் எழுதிட்டு வர இந்த இயக்க சமநிலையில் மாத்திரம்தான். இப்போ உங்களுக்கு 4வது படம் ஒன்று வரைய இருந்துச்சு தானே? ரைட், இந்த படத்தை தான் நீங்கள் 4வது வரைய போகிறீங்க. வரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கவனிங்க. ஒரு டியூட்டில் இருக்குது சமநிலையில் அப்படின்னு போட்டு ஒரு தாக்கம் ஒன்று தந்திருக்கேன் தானே? சமநிலையில் இதை எழுதி அங்கே நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இந்த தாக்கத்தை எழுதி வைங்க. கீழே ஒன்று தந்திருக்கேன், எனினும் மரபு முறைப்படி. இப்போ மரபு முறைப்படி மின்வாய் சமநிலை தாக்கத்தை எழுதுறது எப்படிங்கிறத தான் சொல்லித்தர போகிறேன். என்ன முறைப்படி? இதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுக்கு ஒரு IUPAC மெத்தடில் தாரது. மின்வாய் அழுத்த பெருமானங்கள் தாழ்த்தல் அழுத்த பெருமானங்கள். ஸோ தாழ்த்தல் அடைகிற மாதிரி தான் நாங்கள் எல்லா தாக்கத்தையுமே இங்கே எழுதுறது. ரைட், அப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா மரபு ரீதியில் மின்வாயில் உள்ள சமநிலையை நாங்கள் எழுதுறது தாழ்த்தல் வடிவில். இது எந்த வடிவில் எழுதப்பட்டிருக்கப்ப? முட்டாக்கம் ஒட்சேற்றல் வடிவில் எழுதப்பட்டிருக்கு. இப்படி எழுதுறது இல்லை. மரபு ரீதியில் நாங்கள் எழுதுறது தாழ்த்தல் வடிவில். மெக்னீசியம் 2+ ஈக்குவஸ் 2 இலத்திரனை வாங்கிக்கிட்டு சமநிலை தாக்கம் என்ன போகிறாரு? மெக்னீசியம் சொலிட், இது ரிடக்ஷன். ஸோ மரபு ரீதியில் இதான் சரி. உங்களோட எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் மின்வாய் சமநிலை தாக்கத்தை தாழ்த்தல் ரீதியாக இப்படி எழுதுனா மட்டும்தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. இல்லைங்க சார்? ரைட், இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜில் உள்ள அவ்வளோத்துக்குமான நோட்ஸ் இப்போ தந்திருக்கேன் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு. ரைட், அழகாக ஃபர்ஸ்ட் பேஜை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்து நாங்கள் மின்வாய் வகைகளுக்கு மூவ் ஆகும்.